எபிசோட் 6. அந்த அறையே அதிரும் அளவிற்கு சிரித்தவன் திடீர் என்று கோபமாக, அப்போ என்ன கொஞ்சம் கூட உனக்கு ஞாபகம் இல்ல? உனக்கு இவ மட்டும் தான் தெரியறானா என்று கோபமாக கேட்டவன் கோபமாக தன் கையை நீட்ட அவன் கைக்கு கத்தி பறந்து வந்தது. அதை பார்த்த மதி, என்ன பண்ற? ப்ளீஸ் அவர் எதுவும் பண்ணிடாத. எனக்கு உண்மையா நீ யாருன்னு தெரியல. ப்ளீஸ் நீயே சொல்லிடு என்று மதி கதற, மதியின் கதறலை பார்த்தவன் கையில் இருந்த கத்தியை தூக்கி எறிந்து, நான் கொஞ்சம் கூட ஞாபகத்துல இல்லையாடி என்று ஆதங்கமாக கேட்டவன், நான் ஆதேஷ் என்று பலமாக கத்த அவன் கத்திய சத்தத்தில் கண்ணாடியே உடைந்து சிதறியது. மதி திக்கி திணறி, என்ன சொன்ன என்று கேட்க, ஓ, என் பேரு கூட உனக்கு மறந்துருச்சா? நான் ஆதேஷ் என்று சொல்ல அவன் சொன்ன பெயரில் மதி கண்கள் கலங்கி அப்படியே நிற்க, என்ன இவ எப்படி இங்க வந்தான்னு பாக்குறியா? உன் மேல இருக்கிற கோபம், அதே சமயம் உன் மேல இருக்கிற காதல் தான் இங்க என்ன இந்த மாதிரி நிக்க வச்சிருக்க ஸ்ரீமதி என்று அவள் முழு பெயரை அவன் சொல்ல, இவ்வளவு நேரம் பயந்து நடுங்கியவள் ஸ்ரீமதி என்று கூறிய நொடி ஓடி சென்று அவனை அணைத்துக் கொண்டவள், ஆதேஷ், ஆதேஷ், நீங்களா? இது உண்மைதானா? என்ன தேடி வந்தது நீங்களா என்று அழுகையும் சந்தோஷமும் கலந்து மதி கேட்க, மதியின் நடவடிக்கை பார்த்து ஆதேஷுக்கு ஒன்றும் புரியவில்லை. இவ்வளவு நேரம் பயந்து நடுங்கி நின்றவளா என்று தோன்றியது. ஆனால் மதி அவனை கட்டிப்பிடித்தபடி இருந்தவள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே வந்தவள் அவன் காலை பிடித்துக் கொண்டு, என்ன மன்னிச்சிருங்க. நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தையாவது மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி என் மனசு இப்ப வரைக்கும் அடிச்சுட்டு தான் இருக்கு. நீங்க என்ன மன்னிக்கலன்னா பரவாயில்ல, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்ட சந்தோஷமாவது எனக்கு கிடைக்கும் என்று அவன் காலை பிடித்து அழுதாள் மதி. மதி சொல்வது ஒன்றும் புரியாமல் ஆதேஷ் குழப்பத்துடன் நிற்க, எனக்கு தெரியும் நீங்க என்ன மன்னிக்க மாட்டீங்கன்னு. ஏன் இப்படி பண்ணீங்க ஆதேஷ்? உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை பார்க்க வரும்போதுதான் எனக்கு தெரியும் நீங்க இந்த உலகத்தை விட்டு போனது என்று சொல்லிய மதி தேம்பி தேம்பி அழ, மதி சொன்னது எதுவும் புரியாமல் அவளை தூக்கி நிறுத்தியவன், என்ன சொல்ற? என்ன புரிஞ்சுக்கிட்டு தேடி வந்தியா என்று ஆதேஷ் புரியாமல் கேட்க, ஆமா, உங்களை தேடி வந்தேன். அன்னைக்கு நடந்தது சொல்லி உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுக்கு மன்னிப்பு கேட்க. அதே சமயம் நீங்க சொல்லும் போது வராதது அதுக்கப்புறம் வந்துருச்சுன்னு சொல்றதுக்கும் உங்களோட வீட்டு அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு வந்தேன். என்ன சொல்ற? எனக்கு புரியல என்று ஆதேஷ் குழப்பமாக கேட்க, அவன் கண்களை உற்று பார்த்தவள், சொல்ற என்று ஒரு பெருமூச்சை இழுத்துவிட்டு சொல்லத் தொடங்கினாள். ஐந்து வருடங்களுக்கு முன்பு காலேஜின் கடைசி நாள். ஸ்ரீ, இன்னையோட நமக்கு காலேஜ் முடியுதுடி. அடுத்து என்ன பண்ணலான் இருக்க என்று உஷா கேட்க, அடுத்த டிகிரி பண்ணலான் இருக்கேன் உஷா. இப்பதான் ஒரு டிகிரிக்கு வேல்யூ இல்லல்ல, அதான் இன்னொரு டிகிரி பண்ணலான் இருக்கேன். அதை முடிச்சுட்டு தான் மத்ததை யோசிக்கணும் என்று சொல்லிக்கொண்டே ஸ்ரீ கிளாஸ் ரூமுக்கு வந்துவிட, இருவரும் கிளாஸ் ரூம் உள்ளே வரவும் ஸ்ரீயின் முன்பு ஒருவன் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. வந்து நின்றவன், ஸ்ரீ, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்று சொல்ல, நீங்க அப்படி என்கிட்ட என்ன பேசணும்? என்கிட்ட பேசுற அளவுக்கு என்ன இருக்கு? இப்படிதான் திடீர்னு வந்து பயமுறுத்துவீங்களா என்று கோபமாக கேட்டாள் ஸ்ரீ. ஸ்ரீ, கொஞ்சம் அமைதியா இரு, அவன்கிட்ட கோபப்பட்டா நமக்கு தான் பிரச்சனை என்று அவள் காதல் மெல்லமாக சொன்னாள் உஷா. திரும்பி உஷாவை ஒரு முறை முறைத்தவள், இங்க பாரு உஷா, யாருக்காகவும் நான் பயப்படணும்னு அவசியம் கிடையாது என்று சொல்லியவள், இப்ப நீங்க என்ன பேசணும்? சீக்கிரமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபங்க்ஷன் வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, சீக்கிரம் சொல்லுங்க என்று ஸ்ரீ கடுப்பாக கேட்க, இந்த திமர் தாண்டி உன்கிட்ட எனக்கு பிடிச்சது. நீ டைரக்டா கேக்குறதுனால நானும் டைரக்டாவே சொல்றேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்ன லவ் பண்ணணும் என்று அவன் சொல்ல, ஏ மிஸ்டர், உனக்கு அறிவில்ல? நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. உன்னை நான் லவ் பண்ணணுமா? அதுவும் உனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால நான் உன்னை லவ் பண்ணணுமா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன் பேரு கூட எனக்கு தெரியாதுடா பொறுக்கி
இன்னைக்குதான் காலேஜோட லாஸ்ட் டே, அதனால உன்னை சும்மா விடுறேன், இல்லனா மேனேஜ்மெண்ட்ல சொல்லி உன் சீட்டை கிழிச்சிருப்பேன் என்றவள் கோபமாக அங்கிருந்து நகர, ஏய் என்னடி கொஞ்சம் அமைதியா இருந்தா ரொம்ப ஓவரா பேசுற, உன்னெல்லாம் பார்த்த உடனே தூக்கிட்டு போய் மேட்ரை முடிச்சிருக்கணும், உன்கிட்ட அமைதியா பேசினது என்னோட தப்பு தாண்டி என்று சொன்னவன் அடுத்த நிமிடம் ஸ்ரீயின் கையை பிடித்து இழுத்து அவளை அணைக்க நினைக்க, ஏய் துருக்கி விடுற, என்ன எவ்வளவு தைரியம் இருந்தா என் கையை பிடிப்ப, கையை பிடிச்சது மட்டும் இல்லாம கட்டி பிடிக்க நினைக்கிறியா நீ, உன்னை என்ன பண்ற பாரு என்றவள், ஏய் உஷா என்னத்துக்கு இப்படி நிக்கிற, போலீஸ்க்கு கால் பண்ணிடி, இந்த பொறுக்கை எனக்கு புடிச்சு கொடுக்காம விட மாட்டேன் என்று ஸ்ரீ உஷாவிடம் கத்த, ஆனால் உஷாவோ, சீனியர் அவளை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் விட்டுருங்க, அவ பேசினது தப்புதான், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று அவனிடம் ஸ்ரீக்காக உஷா மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்க ஸ்ரீ குரல் அவள் காதில் விழுந்த பாடில்லை. அடையே பைத்தியக்காரி, அவன்கிட்ட ஏண்டி கெஞ்சுற, போலீஸ்க்கு போன் பண்ணிடி என்று இவள் இன்னும் சத்தமாக கத்த, ஸ்ரீ நீ கம்மன் இரு, உனக்கு எதுவும் தெரியாது என்று சொன்ன உஷா, சீனியர் ப்ளீஸ், இனி உங்க பக்கம் கூட நாங்க வரமாட்டோம், உங்க கண்ணிலே கூட பட மாட்டோம், சீனியர் விட்டுருங்க என்று அவனிடம் கெஞ்சிக் கொண்டிருக்க ஸ்ரீ அவனிடமிருந்து கைகளை எடுக்க போராடி கொண்டிருந்தவளுக்கு அப்பொழுதுதான் ஒன்று ஞாபகம் வந்தது. தனது ஹேண்ட்பேக்கில் பெப்பர் ஸ்ப்ரே இருப்பது. அதை உடனடியாக எடுத்தவள் அவன் முகத்திற்கு முன்பு அதை ஸ்ப்ரே பண்ண, அதிலிருந்து வந்த ஸ்ப்ரே அவன் முகத்தில் பட்டு எரியவும் அவள் கையிலிருந்து தன் கையை எடுத்துக் கொண்டான் அவன். ஏய் உன்னை சும்மா விட மாட்டேடி, இப்போ நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா என்கிட்ட மாட்டுவ என்று அவன் எரிச்சலில் கத்த, இதுதான் தக்க சமயம் என்று ஸ்ரீ உஷாவை அழைத்து கொண்டு வந்து விட்டாள். என்ன ஸ்ரீ இப்படி பண்ணிட்ட, அவன் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியுமா, அவங்க அப்பா மினிஸ்டர், அவன் இந்த காலேஜ் முடிச்சிட்டு போயும் எப்ப பாரு இங்கேதான் இருப்பான், அவனுக்கு பிடிச்ச பொண்ணுங்களை தூக்கிட்டு போய் தான் ஆசை தீர அனுபவிச்சுட்டு தாண்டி அவன் விடுவான், அப்படி அவன் ஆசைக்கு இணங்காதவங்கள கொன்னு போட்டிருக்காண்டி, ஏண்டி இப்படி பண்ண, அவன்கிட்ட கொஞ்சம் தன்மையா பேசிருக்கலாம்ல என்று உஷா சற்று கவலையாக சொல்ல, ஏய் நீ என்ன பைத்தியமாடி, அவன்கிட்ட போய் பொறுமையா பேச சொல்ற, என் கையை பிடிச்சு அவன் இழுக்கிறான், நான் அவனை எதுவும் பண்ணாம சும்மா வரணுமா, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கையை பிடிச்சு இழுப்பான் என்று ஸ்ரீ கோபமாக கத்த, ஐயோ ஸ்ரீ சொன்னா புரிஞ்சுக்கோ, நம்ம இதுக்கப்புறம் இங்க நிக்கிறது நமக்கு நல்லதில்ல, வா இங்க இருந்து போயிடலாம், இப்போதைக்கு நம்ம மத்தவங்க கூட இருக்கிறது தான் நமக்கு சேஃப் என்று சொன்ன உஷா அவளை அழைத்து கொண்டு ஃபங்க்ஷன் நடக்கும் ஹாலுக்கு வந்து விட்டாள். உஷா நீ ஏன் இவ்வளவு பயப்படுற, எதுவா இருந்தாலும் தைரியமா நின்னு பார்க்கணும் என்று கோபமாக ஸ்ரீ சொல்ல, எம்மா ஜான்சி ராணி, அவனை பத்தி நீ சரியா புரிஞ்சுக்கல, எல்லாமே தெரிஞ்சதுனாலதான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தது, அவன் மேல எனக்கு பயம் கிடையாது, நீ அவன் கிட்ட மாட்டிக்க கூடாது, அதனாலதான், போதுமா என்று உஷா சின்ன கோபத்தோடு சொன்னவள் அவனிடமிருந்து தப்பிப்பதற்காக எங்கெல்லாம் ஆட்கள் நிற்கிறார்களோ அங்கெல்லாம் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று ஃபங்க்ஷன் முடியும் வரை சமாளித்தவள். ஃபங்க்ஷன் முடிந்தவுடன் அனைவரும் கிளம்பிக் கொண்டே இருக்க வேறு வழி இல்லாமல் கிரவுண்டுக்கு வந்தவள் அங்க நிற்கும் சில தோழிகளிடம் அவர்கள் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அதன் பின்பு ஆதேஷ் வந்து தன் காதலை சொல்ல, ஏற்கனவே ஒருவன் மீது கோபத்தில் இருந்தவளுக்கு ஆதேஷ் சொன்னவுடன் இன்னும் கோபம் அதிகமாகிவிட அவனை அடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் ஸ்ரீமதி. ஸ்ரீ நீ பண்றது ரொம்ப தப்பு, இப்போ உன்கிட்ட வந்து அவர் என்ன சொன்னாரு, லவ் பண்றேன்னு தானே சொன்னாரு, அதுக்கே இவ்ளோ கோவப்பட்ட, அதுவும் ஒரு ஆம்பளைன்னு கூட பார்க்காம அத்தனை பேரும் முன்னாடி செருப்பால அடிச்சிட்ட, இது உனக்கு தப்பா தெரியலையா, உன் கைய பிடிச்சு பேசதான் அவர் வந்தாரு, ஆனா நீ கைய நகர்த்தவும் உன் ஷால் அவர் கையில மாட்டிக்குச்சு, இது எதுவும் தெரியாம இப்படி கோபத்துல என்ன பண்றோன்னு தெரியாமலே இந்த மாதிரி பண்ணிட்டேடி என்று உஷா வருத்தப்பட, ஐயோ கடவுளே சாரிடி, நீ சொன்னது உண்மைதான், எனக்கு புரியுது, அவன் மேல இருந்த கோபத்தை இவர் மேல காட்டிட்டனே, ஐயோ கடவுளே என்ற ஸ்ரீ, உஷா வாடி போய் சாரி கேட்டுட்டு வரலாம் என்று சொல்ல, இல்லடி வேண்டாம், இப்ப எல்லாரும் காலேஜ்ல இருந்து கிளம்பிருப்பாங்க, இந்த நேரம் நாம அங்க போய் சீனியர் கையில மாட்டினா அவ்வளவுதான், அவன் ஏற்கனவே உன் மேல சம காண்ட்ல இருப்பான், நம்மளே பிரச்சனையை தேடி போக வேணாண்டி, யார் மூலமாவது நான் ஆதேஷ் நம்பரை வாங்க முடியுமான்னு பார்த்து சொல்றேன் என்ற உஷா அவளை சமாதானப்படுத்தி அழைத்து வந்தாள் வீட்டிற்கு. என்னதான் உஷா சமாதானம் படுத்தினாலும் ஸ்ரீக்கு குற்ற உணர்ச்சியாகவே இருந்தது. இப்படியே அவன் நினைப்பில் உலர்ந்து கொண்டிருந்தவளுக்கு குற்ற உணர்ச்சிகள் போய் அவன் மீது மெல்ல மெல்ல காதல் துளிர்க்க, அந்த காதலில் மெய்மறந்து கனவு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாள் ஸ்ரீ. இப்படி 2 மாதங்கள் கடந்து ஓட ஸ்ரீயின் போன் அடித்தது. ஹலோ சொல்லுடி உஷா, ஏதாவது தெரிஞ்சதா என்று ஆர்வமாக ஸ்ரீ கேட்க, அடியே ஒரு நிமிஷம் என்ன பேச விடு, அப்பதான் உனக்கு தேவையான பதில என்னால சொல்ல முடியும் என்று உஷா சொல்ல, சாரிடி சொல்லு, நம்பர் கிடைச்சதா என்று ஆர்வமாக ஸ்ரீ கேட்க,
நம்பர் கிடைக்கலடி என்று உஷா சொல்ல, என்னடி சொல்ற, நம்பர் கிடைக்கலையா என்று கவலையாக ஸ்ரீ கேட்க, என்னடி நம்பர் கிடைக்கலன்னு தான் சொன்னேன், அதுக்கு இவ்ளோ சோகம் எதுக்குடி? எனக்கு என்னவோ உன் மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, அதை என்னன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா என்று உஷா கேட்டாள்.